கரூரில் ஆன்லைன் மோசடி வழக்கு தொடர்பாக யூடியூபர் சவுக்கு சங்கரை கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் ஒன்றில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி பரத்குமார் சவுக்கு சங்கரை 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். சென்னையைச் சேர்ந்த விக்னேஷ் யூடியூபர் சவுக்கு சங்கரின் சவுக்கு மீடியா யூடியூப் சேனலில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவருக்கும் கரூரில் பிரியாணி கடை நடத்தி வரும் கிருஷ்ணன் என்பவருக்கும் ஆன்லைன் விளம்பரம் மூலம் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஆன்லைன் மூலம் வருமானம் ஈட்ட இருவரும் பேசியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 15/10/2023 ஈரோடு சென்ற விக்னேஷ் கரூரில் உள்ள கிருஷ்ணனுக்கு தொடர்பு கொண்டு தான் ஈரோட்டில் இருப்பதாகவும் 16/10/2023 அன்று கரூர் வருவதாகவும் ஆன்லைன் வர்த்தகத்திற்கு ரூபாய் 7 லட்சம் தயாராக வைக்குமாறும் கூறியுள்ளார். அதன்படி கிருஷ்ணன் மற்றும் அவரது நண்பர் படிக்கட்டுத்துறை ராஜா ஆகிய இருவரும் கடையில் இருந்தபோது அங்கு வந்த விக்னேஷ் கிருஷ்ணனிடம் ரூபாய் 7 லட்சத்தை பெற்றுக்கொண்டு இன்னும் 2 அல்லது 3 மாதத்தில் இந்த பணத்தில் லாபம் ஈட்டி 2 மடங்கு தருவதாக கூறி சென்றுள்ளார். பின்னர் பல மாதங்கள் கடந்தும் அவர் கூறியபடி பணத்தை திருப்பிக் கொடுக்கவில்லை. மேலும் வாட்ஸ்அப் காலில் போன் செய்தால் எடுப்பதும் இல்லை. வேறு எண்ணிலிருந்து தொடர்பு கொண்டு பேசியபோது பணத்தை திருப்பித் தர முடியாது என கூறியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 5/6/2024 அன்று விக்னேஷ் கரூர் வந்ததை அறிந்து அவரிடம் பணத்தை திருப்பி கேட்டபோது ஆபாச வார்த்தையில் பேசி கீழே இருந்த கல்லை எடுத்து கிருஷ்ணனை தாக்கினார். இதில் காயமடைந்த கிருஷ்ணன் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். கிருஷ்ணன் அளித்த புகாரின் அடிப்படையில் விக்னேஷிடம் விசாரணை மேற்கொண்டதில் கிருஷ்ணனிடம் வாங்கிய பணத்தை யூடியூபர் சவுக்கு சங்கரிடம் கொடுத்ததாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து விக்னேஷை கரூர் நகர போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் விக்னேஷ் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் புழல் சிறையில் குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் இருந்து வரும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணைக்காக கரூர் நகர போலீசார் நேற்று அழைத்து வந்து கரூர் கிளை சிறையில் வைத்திருந்தனர். இன்று கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் சவுக்கு சங்கரை ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கில் சவுக்கு சங்கரிடம் விசாரணை நடத்தி 9 நாட்கள் காவல்துறை கட்டுப்பாட்டில் வைத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் அனுமதி கேட்டனர். வழக்கை விசாரித்த பரத்குமார் 4 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்க உத்தரவிட்டார். கரிகாலன் சவுக்கு சங்கர் அவருடைய வழக்கறிஞர் கரூர் நீதிமன்றத்தில் குற்ற எண் 384/2024 என்ற வழக்கில் இன்றைக்கி அவரை சரண்டர் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த வழக்குக்கு அவருக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவர் சில நிகழ்வுகளை என்கிட்ட சொல்லிட்டு போனார். அவர்கிட்ட பர்சனலாக பேசல. புழல் சிறையில் அவர் மிகவும் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய ஐஜி கனகராஜ் என்பவர் செல் பிரிசர் அவர் தான் அளவில்லாத சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு கை எலும்பு உடைப்பட்டிருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த எலும்பு உடைஞ்சது மாவு கட்டு போட்டிருந்தாங்க. அந்த கட்டை அவுக்கிறதுக்கு கூட ஜெயிலில் இருக்கிற மருத்துவமனைக்கு அவர் அழைச்சிட்டு போகலை. ஜெயிலே ஒரு கட்டை அவுத்துருக்காங்க. கை வீங்கி இருக்குது. அது இன்றைக்கு வரைக்கும் எக்ஸ்ரே கூட எடுத்து பார்க்கல. இன்னுக்குள்ள சீல் பிடிச்சிருக்கா என்னென்ன விவரம் கூட அவருக்கு தெரியல. உடலில் அவருக்கு டயாபெட்டிக் பேஷண்ட், சுகர் இருக்குது. அவருக்கு டயாபெட்டிக் ஃபுட்டு கொடுக்குறதே கிடையாது. சாதாரண ஃபுட்டு கொடுத்துட்டு டைம் கொடுக்கறதில்ல. அவர் தனியாக சிறையில் தான் வச்சுருக்காங்க. எந்த விதமான வசதிகளும் அவருக்கு பண்ணித்தர கிடையாது. அதே மாதிரி அவருக்கு படிக்கிறதுக்கு நாளிதழ்களோ அவருக்கு கொடுக்கப்பட்ட புக்கு, அதாவது 19/6/2024 அவரோட வழக்கறிஞர் மூலமாக புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த புக்ஸை கூட இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு கொடுக்க கிடையாது படிக்கிறது. அதே மாதிரி அவருடைய அக்கௌண்ட்டில் 5 பேப்பருக்கு அவர் பணம் கட்டியிருக்காரு. ஆனால் டெய்லி 1 பேப்பர் 2 பேப்பர் கூட அவர் படிக்க தரதில்லை. வழக்கறிஞர் சந்திக்கிறதுக்காக மனு போடுறாங்க. மனு போட்டு சந்திக்க போனால் தனிப்பட்ட முறையில் பர்சனலாக வழக்கறிஞர் சந்திக்கிறதுக்கு அவருக்கு அனுமதியை தரதில்லை. மீறி அவர் பர்மிஷனோட வழக்கறிஞர் சந்திக்க போனாலும் கூட ஜெயிலர்களும் கூட சூப்பரண்ட் நின்றுட்டு எதுவுமே பேச அனுமதிக்கிறதே இல்லை. இதோட கொடுமை என்னென்னா, அதே புழல் சிறையில் தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் இருக்கிறார். அதனால் இவர் அந்த மருத்துவமனை பக்கமே அவர் அழைச்சிட்டு போகிறதுலேன்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு. எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கறதில்ல. அப்படி ரொம்ப அவருக்கு அழுத்தம் கொடுத்தா அவருக்கு ஒரே ஒரு டேப்லெட், பெயின் கில்லர் டேப்லெட் மட்டும் கொடுத்து கம்மி பண்ணி தூங்க அப்படின்னு சொல்லி அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறதே இல்லை. அதே மருத்துவமனையில் அவருக்கு சகல வசதிகளும் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது ஒரு ஜெயிலில் ஒரு டிடிஹெச், ஒரே ஒரு டிடிஹெச் மட்டும் தான் இருக்குது. ஒரே ஒரு டிவி அது மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சலுகைகள் தான் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் உள்ளே இருக்கிற மருத்துவமனை செந்தில் பாலாஜி அவர்கள்
தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதில் தனியாக ஒரு டிடிஹெச், தனியாக ஒரு செல்ஃபோன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. அது மூலமாக வந்து அங்கே உட்காந்துட்டு இந்த மாவட்டத்தை அவர் இயக்கிட்டு இருக்கிறாரு. சகல வசதிகளோடு அவர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறார். இது அனைத்திற்கும் காரணம் அந்த ஐஜி கனகராஜ் தான் அப்படின்றதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. மேலும் இதை விட கொடுமை என்னென்னா